இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வசன விளக்கம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு செயலும் கூட தேவனிடம் ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. ஒப்புவி என்றால் நம் கட்டுப்பாட்டையும் சுய விருப்பத்தையும் விட்டுவிட்டு முழுமையாக தேவனிடம் ஒப்படைப்பது. நாம் எவ்வளவு புத்திசாலித்தனமாக திட்டமிட்டாலும், எத்தனை முயற்சி எடுத்தாலும், தேவனின் ஆசீர்வாதம் இல்லாமல் அது நிலைத்திருக்க முடியாது. நாம் செய்வதை தேவனின் சித்தத்தோடு இணைத்தால் அவர் நம் யோசனைகளையும் திட்டங்களையும் உறுதியாக்கி வெற்றி பாதையில் நடத்துவார். இந்த வசனம் நம்மை முதலில் தேவனை நாடு, பிறகு செயல்படு என்ற வாழ்க்கை முறைக்கு அழைக்கிறது. நம்பிக்கை, கீழ்ப்படிதல், உறுதியான ஆசீர்வாதம். ஜெபம். அன்பான பரலோக பிதாவே, இன்று நான் செய்ய நினைக்கும் ஒவ்வொரு செயலும், எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உம்மிடம் ஒப்புவிக்கிறேன். என் சொந்த அறிவில் அல்ல, உமது வழிகாட்டுதலில் என்னை நடக்கச் செய்க. என் யோசனைகள் உமது சித்தத்தோடு இணைந்து வெற்றியுடனும் ஆசீர்வாதத்துடனும் நிறைவேறுமாறு வழிநடத்தும். எனது முயற்சிகளை உறுதியாக்கி, தடைகளை நீக்கி, உம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கையை தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.